ஸோ இது வந்து என்னுடைய ஐடி தான். ஸோ இந்த பூஸ்டப் உடைய டெமோலாம் நமக்கு வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பூஸ்டப் வந்து யார் வந்து அப்கிரேட் பண்ணணுன்ற தெளிவான விளக்கம் நமக்கு தெரியணும். ஸோ எங்களை கால் பண்ணி நிறைய பேர் கேட்டாங்க, பூஸ்டப் வந்து ஆல்ரெடி 3rd லெவல் ரிசீவ் பண்ணவங்க அண்ட் 4th லெவல் ரிசீவ் பண்ணவங்களுக்கு தான் பூஸ்டப் லிங்க் வரும். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அதே மாதிரி இப்போ கரண்ட்ல 3rd லெவல் ரிசீவ் பண்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்கிரேட் பண்ணிட்டு 3rd லெவல்ல போட வேண்டிய ஒரு குளோனிங் ஐடி, 4 குளோனிங் ஐடி போடுவோம் 24 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ். அதில் ஒரு குளோனிங் ஐடியை நம்ம ஆக்டிவேட் பண்ணதுக்கு பிறகு நமக்கு பூஸ்டப் லிங்க் வரும். ஆனால் இப்போ பூஸ்டப் வந்து எப்படி வருது அப்படின்னா செக்மெண்ட்டாக தான் வருது. அதாவது முன்கூட்டியே யாரெல்லாம் 3rd லெவல் 4th லெவல் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்துருக்கு. ஸோ அப்படின்னும் போது நமக்கும் கூடிய விரைவில் வந்துடும். அதனால பூஸ்டப் ஹெல்ப் வரலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாருக்குமே வரும். ஸோ அதனால அந்த அப்டேட்டை தெரிஞ்சுக்குங்க, வரும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூஸ்டப் ஹெல்ப் வந்த பிறகு சென்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், எனக்கு லிங்க் வரலன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. உண்மையிலே உங்களுடைய ஆர்வம், உங்களுடைய அந்த ஹெல்பிங் மைண்டை வந்து நான் பாராட்டுறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த பூஸ்டப் ஹெல்ப்புக்கான சென்ட் லிங்க் வந்துடும். பட் அதுக்கு முன்னாடி சில ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸை நம்ம பார்க்கணும். நமக்கு பூஸ்டப் லிங்க் வரலன்னா நம்ம வந்து இப்போ இன்னைக்கு வந்து மண்டே அப்படின்றதுனால நாம எல்லாமே ஆஃபீஸ் ஒர்க்கில் இருந்திருப்போம். அந்த டைமில் ஒருவேளை நமக்கு பூஸ்டப் லிங்க் வந்து அது வந்து 2 ஹவர்ஸில் நம்ம பேமெண்ட் அனுப்பாததுனால அந்த பூஸ்டப் ஐடி வந்து பிளாக் ஆகி கூட இருக்கலாம். பிளாக் ஆகாமல் பிளாக் ஆயிடுச்சுன்னா நமக்கு அந்த சென்ட் லிங்க் வராமல் கூட இருக்கலாம். ஸோ அதை நம்ம ஒரு தரம் கூட செக் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு தெரியும், மெனுவை செலக்ட் பண்ணி பூஸ்டப் ஐடி அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நம்ம வந்து எந்தெந்த பூஸ்டப் ஐடிக்கு நம்ம எலிஜிபிள் ஆயிருக்கோம் அப்படின்னு நமக்கும் தெரியும். ஸோ நான் ஃபேண்டசியில் 4th லெவல் நேற்றே எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நான் வீடியோலாம் போட்டேன். அதனால நான் 20 பூஸ்டப் ஐடி போடணும். அதாவது 3rd லெவலில் 4 பூஸ்டப் ஐடி, 4th லெவலில் 16 பூஸ்டப் ஐடி. பாருங்க, 3rd லெவலில் போட வேண்டிய 4 பூஸ்டப் ஐடி போட்டாச்சு, பெய்ட் ஆயிடுச்சு. இதனுடைய கண்டினியூட்டியா நான் 4th லெவலில் முடிச்சதுனால எனக்கு 16 பூஸ்டப் லிங்க்கும் வந்துடுச்சு. அதையும் நான் 1 by 1 நான் போட்டாச்சு. பார்த்தீங்களா, 16வது அமௌண்ட்டும் பெய்ட் ஆயிடுச்சு. இதோட என்னுடைய 20 பூஸ்டப் ஐடி முடிஞ்சிடுச்சு ஃபேண்டசி பிளான்ல. அடுத்தது நான் எலைட் பிளான்ல பாத்தீங்க அப்படின்னா 3rd லெவல் ரெசிவ் பண்ணியாச்சு ஆல்ரெடி. அதனால அதுல 4 பூஸ்டப் ஐடி போடணும். அந்த பூஸ்டப் ஐடி பாத்தீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்களா, லெவல் 3 சென்ட் ஹெல்ப் ஹிஸ்டரி பூஸ்டப் ஐடியில 4ம் முடிஞ்சிடுச்சு. ஸ்டாண்டர்ட் பிளான்ல நான் 3rd லெவல் முடிச்சிட்டேன். ஆனா எனக்கு பூஸ்டப் ஐடி ஸ்டாண்டர்ட்ல வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா வரல, நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட் தான் வந்திருக்கு, எனக்குமே வரல. ஸோ அதனால அது வந்து செக்மெண்டா பார்ட்டா தான் நமக்கு வந்து ஐடி டீம்ல ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. ஏன்னா ரொம்ப கியூஜா வரும்போது நிறைய ஐடி வந்து நம்மளால சமாளிக்க முடியாது அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கே இந்த பூஸ்டப் உடைய டேட் சேஞ்சிங்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்குலாம் டேட் சேஞ்சிங் இருக்கு. ஸோ அதனால எல்லாருமே எஜுகேஷன் எடுத்துக்கோங்க, உங்க டவுன்லைன்ஸுக்கு எஜுகேட் பண்ணுங்க, நீங்க கொஞ்சம் அலர்ட் ஆகிருங்க. ஸோ பாருங்க, அப்புறம் இப்போ நமக்கு லிங்க் வரல அப்படின்றத நம்ம இன்னொரு தரம் கூட செக் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரொஃபைல்ல போயிட்டு பூஸ்டப் ஐடி ஏதாச்சும் பிளாக் ஆயிருக்கான்னு பாக்குறதுக்கு மெனுவை செலக்ட் பண்ணுங்க, ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணுங்க. இதுல ஆல்ரெடி 4th ஆப்ஷன் அன்பிளாக் ஹெல்ப் இருக்கும். இது வந்து நம்மளுடைய மெயின் ஐடிக்கு அந்த அன்பிளாக் ஹெல்ப்பை யூஸ் பண்ணி பாத்துக்கிறது. அதுக்கு கீழே பூஸ்டர் அன்பிளாக் ஹெல்ப் இருக்கு இல்லையா, பூஸ்டர் ஐடிக்கு ஏதாச்சும் நமக்கு லிங்க் வந்து நம்ம ஆபீஸ் டைம்ல வந்து அதை மறந்துட்டோம் அப்படின்னா அது 2 ஹவர்ஸ்ல அந்த ஃபர்ஸ்ட் லிங்க் கட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் லிங்கே பிளாக் ஆயிருக்கும் போது அடுத்தடுத்த லிங்க் நம்ம கண்டிப்பா வராது, அதை வந்து ரிலீஸ் பண்ணணும். அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பூஸ்டர் அன்பிளாக் ஹெல்ப் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல எந்த பிளானுக்கு நீங்க பூஸ்டர் ஐடிக்கு எலிஜிபிள் ஆயிருக்கீங்களோ அந்த பிளான் எல்லாம் ஆக்டிவா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்க, ஆக்டிவ் இதுல ஏதாச்சும் பிளாக் ஆயிருக்குன்னா அந்த பிளாக்கை மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூஸ்டப் ஒர்க்கான சென்ட் லிங்க் வந்துடும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஷார்ட்கட் இருக்கு, மெனு செலக்ட் பண்ணுங்க, டீம் மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுங்க. பாருங்க, பெண்டிங் பூஸ்டர் ஃபார் ரெஃபரல்ஸ், யாராச்சும் நம்மளுடைய ரெஃபரல்ஸ் டைரக்ட் மெம்பர்ஸ் பூஸ்டர் ஐடிய வந்து அவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணாம இருக்காங்க, அப்கிரேட் பண்ணாம இருக்காங்க அப்படின்னா அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெண்டிங் அப்கிரேட் ஃபார் ரெஃபரல்ஸ் வந்து அவங்களுடைய மெயின் ஐடியில ஏதாச்சும் அப்கிரேட் பண்ணலாம், அது ஷோ ஆகும். பூஸ்டர் ஐடியில ஏதாச்சும் ரெஃபர் பண்ணல அப்படின்னா இந்த பெண்டிங் பூஸ்டர் ஃபார் ரெஃபரல்ஸை டச் பண்ணுங்க. பிளானை
செலக்ட் பண்ண சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேண்டசியை செலக்ட் பண்ணலாம். நோ ரெக்கார்ட்ஸ் ஃபார், யாரும் என்னுடைய டைரக்ட் ரெஃபரல்ல பூஸ்டர் ஐடியா ரெஃபரல், என்னுடைய டைரக்ட் ரெஃபரல்ஸ் யாருமே பூஸ்டர் பிளானை சென்ட் லிங்க் வந்து பூஸ்டர் ஐடிக்கு அப்கிரேட் பண்ணாம இல்லை. ஸோ அதே மாதிரி பாருங்க, எலைட் பிளான் பாருங்க, எதுவுமே இல்லை. ஸ்டாண்டர்ட் பாருங்க, நோ ரெக்கார்ட்ஸ் ஃபார். பேசிக் நானே தேர்ட் லெவல் போல, அதனால என்னுடைய டவுன்லைன்ஸும் யாரும் போயிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அது தேவையும் இல்லை. ஸோ டியர் ஆல், இதுதான் இந்த எஜுகேஷன் வந்து நமக்கு மஸ்ட். இந்த எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு தான் நமக்கு ஒவ்வொரு ரீஜனல்ல வச்சு நமக்கு லீடர்ஷிப் ட்ரைனிங் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரீஜனல்ல எந்தெந்த வென்யூல மீட்டிங் நடக்குதுன்ற உள்பட எல்லா தகவலுமே இருக்கு. இந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு வேணும்னா உங்களுடைய நியர்பைல இருக்கக்கூடிய ரீஜனல் கோஆர்டினேட்டரை கன்சிடர் பண்ணி அவங்களாண்ட கூட அதை முன்பதிவு செஞ்சுக்கொள்ளலாம். உங்களை